கோல்டில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு க்ளீனான ஒரு என்ட்ரி எடுக்கணும், ஒரு A+ செட்டப் எடுக்கணும்னா இந்த கிரைட்டீரியாஸ் இருந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன். அது என்ன கிரைட்டீரியானா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணிருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான செல் ஆஃப் நடந்ததுக்கப்புறமா கரெக்டாக 1 டேவோட ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்து டேக் ஆயிருந்தான். ஒன்ஸ் ஆர்டர் பிளாக்ல டேக் ஆனதுக்கப்புறமா என்னோட டைம் ஃப்ரேமை 4 ஹவர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு 4 ஹவர்ஸில் இங்கே க்ளீனான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ளோஷரோட. நெக்ஸ்ட் கிரைட்டீரியா நான் என்ன பார்ப்பேன்னா, எப்பவுமே வாங்கும் போது டிஸ்கவுண்ட்டில் வாங்குறேன்னா அப்படின்றத மெயினாக பார்ப்பேன். இது கோல்டுக்கு மட்டும் கிடையாது, எந்த ட்ரேட் நான் எடுக்கிறனாலுமே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பார்ப்பேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லோ டு ஹை நீங்கள் ஃபிபனாசி போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் கரண்ட்டாக ப்ரீமியமில் இருக்குது. ஸோ 50%க்கு கீழே வந்தோடனே நம்ம வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுவேன், எப்படி வாங்குவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50% கீழே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பேன். அப்படி இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட ஒரு லோ இருக்குது. இந்த லோ ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கூட என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளில் இந்த 4 ஹவர்ஸோட லோவை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டைம் ஃப்ரேமை 15 மினிட்ஸ்க்கு மாற்றணும் என்ட்ரிஸ்க்காக. ஸோ ஒன்ஸ் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். அது மட்டும் கிடையாது, என்னோட மெயினான ஸ்டெப் SMT டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். ஆல்ரெடி நான் SMT டைவர்ஜென்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட கிரைட்டீரியாஸ் மேட்ச் ஆனதுக்கப்புறமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் SMT டைவர்ஜென்ஸ் நடந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெஷனான புஷ். இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அங்கே இருக்கிற 50% தான் உங்களோட என்ட்ரிஸ் போட போகிறீங்க. அந்த லோ கீழே SL டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹைஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய A+ செட்டப்ஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய மாடல்ஸ் போஸ்ட் பண்ணுறேன்.